பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள் ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத், 155 ரோது பரி, பொபினி. பரிசில் ஏரியார் தொடருந்து சேவையில் திடீர் தடை ஏற்பட்டுள்ளது. டிஸ்னிலாண்ட் செல்லும் பயணிகள் நடுவழியில் தடுமாறிக் கொண்டார்கள். பரிசின் மிக முக்கியமான புறநகர் தொடருந்து சேவையான ஏரியார் வில் ஏற்பட்ட திடீர் கோளாறினால் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை முழுவதும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக டிஸ்னிலாண்ட் பூங்காவுக்கு செல்லும் வழித்தடம் முடங்கியதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் போக்குவரத்து பயணிகளும் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரீஸ்மான் என்ற இடத்தில் தொடருந்துக்கான மேல் நிலை மின் கம்பி அறுந்து வீழ்ந்ததே இந்த குழப்பத்திற்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வல்துஃபொந்தனே, நுவாசிலுக்ரோ ஆகிய நிலையங்களுக்கு இடையே தொடருந்து சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்த தடையால் பாரிஸ் நகரத்தில் இருந்து டிஸ்னிலாண்ட் அமைந்துள்ள மான்லா வெலே, செசி நிலையங்களுக்கு செல்லும் முழு வழித்தடமும் செயலிழந்தது. வார இறுதி நாள் என்பதால் டிஸ்னிலாண்டுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடுவழியில் சிக்கிக் கொண்டார்கள். சமூக வலைத்தளங்களில் வெளியான காணொளிகளில் நடுவழியில் தொடருந்துகள் நின்றதால் பயணிகள் தொடருந்து பெட்டிகளில் இருந்து இறங்கி தண்டவாளங்கள் வழியாக நடந்து செல்வோரை காணக்கூடியதாக இருந்தது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேவை மீண்டும் இரவு 10 மணிக்கு தொடங்கும் என முதலில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோளாறு பெரிதாக இருப்பதால் திங்கள் அதிகாலை வரை சேவை தடைப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை ஏற்படுத்திய காட்டு தீயினால் பிரான்சின் வானம் செம்மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. ஸ்பெயின், போர்த்துகல் நாடுகளில் ஏற்பட்ட காட்டு தீயே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் மேற்கு தெற்கு பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை வானம் செம்மஞ்சள் நிறமாக காணப்பட்டது. இதனை அந்த பகுதி மக்கள் அவதானித்து ஆச்சரியமடைந்துள்ளனர். வழக்கமாக நீல நிறத்திற்கு பதிலாக வானம் செம்மஞ்சள் நிற திரையால் மூடப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஸ்பெயின், போர்த்துகல் நாடுகளில் பற்றி எரியும் பயங்கரமான காட்டு தீ
என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின், போர்த்துகல் நாடுகளில் ஏற்பட்ட காட்டு தீயில் இருந்து வெளிவரும் அடர்த்தியான புகை, சாம்பல் என்பன காற்றின் மூலம் வடக்கு நோக்கி நகர்ந்து பிரான்சின் வான் பரப்பை எட்டியுள்ளது. தெற்கில் மட்டுமல்லாது அட்லாண்டிக் கடற்கரை ஓரம், பிரிட்டனி, நோமண்டி வரை இந்த தாக்கம் காணப்படுகின்றது. இந்த செம்மஞ்சள் நிறத்திற்கு காட்டு தீயின் புகை மட்டுமல்ல, சகாரா பாலைவனத்தில் இருந்து காற்றினால் அடித்து வரப்பட்ட மணல் துகள்களும் ஒரு காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினின் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்ற செயற்கைக்கோள் படங்கள் இந்த புகை மூட்டம் பிரான்சின் மேற்கு பகுதி முழுவதும் பரவி ஐக்கிய ராச்சியம் வரை செல்வதை தெளிவாக காட்டுகின்றன. இந்த நிலை இன்னும் சில நாட்களுக்கு நீடித்து அடுத்த வாரம் தொடக்கத்தில் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செம்மஞ்சள் நிற மேகங்கள் காற்றில் மிதக்கும் நுண்ணிய துகள்கள் மற்றும் சாம்பலை கொண்டிருப்பதால் இது காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பிரான்ஸ் நாட்டின் சுகாதார அதிகாரிகள் எவ்வித சிறப்பு எச்சரிக்கையையும் வெளியிடவில்லை. காரணம், இந்த புகை மூட்டம் தரையில் இருந்து மிக உயரமான வளிமண்டலத்தில் நகர்கிறது. இதனால் தரைமட்டத்தில் மக்கள் சுவாசிக்கும் காற்றில் அதன் தாக்கம் மிக குறைவு என்றும், அதனால் தற்போதைக்கு பெரிய ஆபத்து இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டை இயற்கை வெப்ப அலை மூலம் சூடாக்கி வைத்திருக்கின்றது. இதுபோல பிரான்சின் அரசியல் களமும் அனல் பறக்கின்றது. தேர்தல்களுக்கு தயாராகும் பிரெஞ்சு கட்சிகள் கோடைகால மாநாடுகள் எங்கே, எப்பொழுது நடத்துவது என தீவிரமாக திட்டமிட்டு வருகின்றன. பிரான்சில் கோடைகாலம் நாடாளுமன்றத்திற்கு விடுமுறை காலமாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு இது ஓய்வு காலம் அல்ல. நடைபெற இருக்கும் நகராட்சி மன்ற தேர்தல்களை மனதில் கொண்டு தங்களின் எதிர்கால வியூகங்களை வகுக்கவும், தொண்டர்களுக்கு உத்வேகம் அளிக்கவும் அனைத்து கட்சிகளும் தங்களின் பாரம்பரிய கோடைக்கால பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டே தெத்தே எனப்படும் மாநாடுகளுக்கு தயாராகிவிட்டன. ஆகஸ்ட் இறுதி முதல் செப்டம்பர் வரை பிரான்சின் அரசியல் களம் விறுவிறுப்பாகவே காணப்படும். ஆகஸ்ட் மாதத்தில் இடதுசாரிகளின் அணிவகுப்பு நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் மாதம் 100 யூரோ கட்டினா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார் து நோர்ட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் தீவிர இடதுசாரிகளான லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ், ஜான் லூக் மெலோன்சோனின் இயக்கம் தனது வருடாந்த மாநாட்டை ஆகஸ்ட் 21 முதல் 24 வரை ட்ராம் பகுதியில் உள்ள சத்தோனஃப்-சு-இசேரில் நடத்துகிறது. இந்த ஆண்டு சர்வதேச உறவுகள் மற்றும் அமைதி என்பதே இவர்களின் முக்கிய விவாதப் பொருளாக அமைந்திருக்கின்றது. சுற்றுச்சூழலியலாளர்கள், லே எக்கோலோஜிஸ்ட்,
அதே காலகட்டத்தில் ஆகஸ்ட் 21 முதல் 23 வரை ஸ்ட்ராஸ்போர்க் நகரத்தில் தங்கள் மாநாட்டை கூட்ட உள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சி ஃபேபியன் ரூசல் தலைமையிலான இந்த கட்சி ஆகஸ்ட் 22 முதல் 24 வரை மொம்பெலியே நகரத்தில் கூடி தங்களது மாநாட்டை நடத்த உள்ளனர். சோசலிஸ்ட் கட்சி தனது சோசலிச வளாகத்தை ஆகஸ்ட் 28 முதல் 30 வரை ப்ளூவா நகரத்தில் நடத்த உள்ளது. வலதுசாரி மற்றும் தேசியவாத கட்சிகள் ஆகஸ்ட் இறுதியில் இருந்து தங்கள் அரசியல் ஆட்டத்தை தொடங்குகின்றன. குடியரசுக்கான வலதுசாரிகள் ஒன்றியம் UDR எரிக் சியோட்டியால் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியுடன் கூட்டணி அமைத்து உருவாக்கப்பட்ட இந்த புதிய கட்சி தனது முதல் மாநாட்டை நீஸ் நகரத்தில் ஆகஸ்ட் 30-31 தேதிகளில் நடத்த உள்ளது. ரொங்கத் எரிக் செமூரின் கட்சி தனது வருடாந்த மாநாட்டை வழக்கம் போல் ஒராஞ்ச் நகரில் ஆகஸ்ட் 31 தேதி நடத்துகிறது. லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள புருனோ ருத்தையோ தனது முதலாவது மாநாட்டை செப்டம்பர் 6-7 தேதிகளில் போர்ட் மார்லி நகரத்தில் வலதுசாரிகளின் சந்திப்பு என்ற பெயரில் பிரமாண்டமாக நடத்தவுள்ளார். ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி இப்பொழுது இந்த கட்சியின் தலைவராக ஜோதா பாதலா விளங்குகிறார். இந்த கட்சி தனது தொண்டர்களை போதோ நகரத்தில் செப்டம்பர் 12-14 தேதிகளில் சந்திக்கின்றது. ஆளும் கட்சியாகிய முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அத்தால் தலைமையிலான குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோனின் கட்சியான ருனேசான்ஸ் செப்டம்பர் 20-21 தேதிகளில் அராஸ் நகரத்தில் மாபெரும் சந்திப்பு என்ற பெயரில் தங்கள் மாநாட்டை நடத்த உள்ளது. பிரான்சில் விற்பனை செய்யப்பட்ட முட்டையில் பாக்டீரியா உள்ளதாக எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்சில் லோரான் ஆஃப் என வர்த்தக அடையாளம் இடப்பட்ட முட்டைகளில் சால்மோனெல்லா பாக்டீரியா கண்டறியப்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரான்சின் சில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இது தொடர்பாக அவசர செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரான்சில் லோரான் ஆஃப் நிறுவனம் தனது தயாரிப்புகளை உடனடியாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு நுகர்வோர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விற்பனை காலம் 5/8/2025 முதல் 28/8/2025 வரை என உள்ள முட்டை பொதிகளே திரும்பப் பெறப்படுகின்றன. இந்த முட்டைகள் பிரான்சின் மோசல் பகுதியில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓஷா, லூக்லேக், கஃபோர், அந்தமாஷே, மெட்ரோ போன்ற முக்கிய பல்பொருள் அங்காடிகளில் இவை விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. சால்மோனெல்லா பாக்டீரியா கலந்த உணவை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நச்சு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. வயிற்றுப்போக்கு, வாந்தி, திடீர் காய்ச்சல், தலைவலி என்பன அறிகுறிகளாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இந்த முட்டையை உட்கொண்ட 6 முதல் 72 மணி நேரத்துக்குள் பொதுவாக இந்த அறிகுறிகள் தோன்றும். குறிப்பாக சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோன் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் அமெரிக்காவுக்கு பயணம் புரியவுள்ளார். அமைதியை நோக்கிய பயணமாக இது அமைந்திருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைகளுக்காக இவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார். குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோன் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியுடன் ஆகஸ்ட் 18 தேதி திங்கட்கிழமை அமெரிக்காவுக்கு பயணம் புரிகின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சில நாட்களுக்கு பின்னர் மேக்ரோனின் இந்த அமெரிக்க பயணம் அமைந்திருக்கின்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமைதியை விரும்பவில்லை என்று எமனுவல் மேக்ரோன் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் உலக பிரசித்தி பெற்ற சந்திப்பை நிகழ்த்திய பின்னர் நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் தமது சந்திப்பை நடத்த இருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போலில்லாமல் புட்டினுக்கு அமைதி மீது நம்பிக்கை இல்லை.
அதனை அவர் விரும்பவும் இல்லை என்று குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார். புட்டினுக்கு அமைதி தேவைப்படவில்லை, அவருக்கு உக்ரைன் சரணடைய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளது. அதனையே அவர் கோரிக்கையாக முன்மொழிகின்றார். அதேவேளை ரஷ்யாவுடன் பணிந்து போதல் என்பது நாளை பெரும் மோதல் ஒன்றுக்கு தயாராவதாக அர்த்தம் என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சுடன் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த 11 நாட்களில் 2500க்கும் மேற்பட்ட அகதிகள் ஆங்கில கால்வாயை சிறு படகுகளில் கடந்து பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டன் நாடு பிரான்சுக்கு அனுப்பும் ஒவ்வொரு அகதிக்கும் பிரிட்டனில் தஞ்சம் கோருவதற்கு வலுவான காரணமுள்ள ஒருவருக்கு தஞ்சம் வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டு இதுவரை 28,000 பேர் சிறு படகுகளில் பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 50,000 பேர் இந்த ஆங்கில கால்வாயை கடந்துள்ளனர். இந்த வாரம் 100க்கும் மேற்பட்டோர் இந்த படகு வழி பயணத்தை மேற்கொண்டு பிரிட்டனுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள். பிரான்சிலும் பிரிட்டனிலும் செயல்படும் வன் கொடூரமான கடத்தல் குழுக்களின் வலை அமைப்பு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அகதிகளை கடத்தும் குழுக்கள் அவர்கள் உயிரோடு வருகிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் பணம் செலுத்தினால் போதும் என்பதை BBC செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. பிரிட்டன் அரசு அகதிகளை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படும் ஒவ்வொரு அகதிக்கும் பிரிட்டனில் தஞ்சம் கோருவதற்கு வலுவான காரணமுள்ள ஒருவருக்கு தஞ்சம் வழங்கப்படும். இந்த திட்டம் 11 மாதங்கள் நடைமுறையில் இருக்கும். 2025 மார்ச் வரையிலான புள்ளி விவரங்களின்படி ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈரான், வியட்நாம், எரித்ரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அதிக அளவில் பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர். அகதிகளை கடத்தும் குழுக்கள் ஒரு படகில் 150 பேரை அனுப்புவதற்கு முயல்கின்றன. இதனால் படகுகளில் அதிக நெரிசல் ஏற்படுகிறது. குழந்தைகள் நெரிசலில் சிக்கி காயமடைகின்றார்கள். கடலில் விழுவது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் சட்டத்தை மீறி நாட்டுக்கு வரும் அகதிகள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். எல்லைகளை பாதுகாக்க தான் எதையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரான்சுக்கு அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டம் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. அகதிகளை திருப்பி அனுப்பும் செயல்முறை 3 மாதங்கள் வரை
ஆகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது கடத்தல் குழுக்களை ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்தது. ஆனால் அது எளிதான பணி அல்ல. கடத்தல் குழுக்களின் செயல்பாடுகளை தடுக்க பிரிட்டன் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்று எதிர்க்கட்சி விமர்சனம் வெளியிட்டுள்ளது. சமீபத்திய நடவடிக்கைகள் பல்கேரியாவில் இருந்து கால்வாய்க்கு அனுப்பப்பட இருந்த 20 காற்றடைப்பு படகுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை எடுத்து காட்டுகின்றது. அகதிகள் பிரச்சினை பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து சவாலாக அமைந்திருக்கின்றது. அரசின் புதிய திட்டம் வெற்றி பெறுமா என்பது அகதிகளை திருப்பி அனுப்பும் செயல்முறை முழுமையாக செயல்படுத்தப்பட்ட பின்னரே தெரியவரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.